பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தர்மையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதும் இன்றைக்கும் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தான் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா என்ன சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை. மரியாள் பயந்து கொண்டிருக்கிறாள். மரியாள் தனியே அங்க உட்கார்ந்து இருக்கிறாள். தூதன் வந்தோட பயந்துட்டான். என்னடா புதுசா ஒரு இது வருது, பயந்துட்டோன்னா பயப்படாதே என்று சொல்லி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி, நீ கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அவருக்கு இயேசு என்று பெயர் சொல்றார். கல்யாணமே ஆகாதவர்கள் எப்படி கர்ப்பமாயி குமாரனை பெறுவது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது என்பதனாலே அவள் சந்தேகம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கிற காரியமா என்று சொல்லி பேசும்போது அப்பொழுதுதான் தேவதூதன் சொல்லுகிறாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லு. இந்த உலகத்தை படைத்தவரால் எல்லாம் கூடும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நான் வாசிக்கும் போது ஆபிரகாம் 100 வயசாகுது, சாராளுக்கு 90 வயசாகுது. தூதன் வந்து சொல்லிட்டு போறான், நான் அடுத்த டைம் வரும்போது நீ ஒரு குழந்தை வச்சிட்டு இருப்பேன்னு சொல்லும் போது நம்ப முடியவில்லை. சிரிக்கிறான். நகைப்பு உண்டானது. கிழவி பிள்ளை பெறுவாளோ என்ற நகைப்பு. ஆனா கர்த்தரால முடியாத ஒன்று என்பதை நாம் பார்க்க முடியும். அதுதான் இங்க வாசிக்கணும். வயதானவர்களுக்கும் குழந்தை கொடுக்க முடியும், கல்யாணமே ஆகாதவர்களுக்கும் குழந்தை கொடுக்க முடியும். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்பதை வெளிப்படுத்தத்தான் பாருங்க, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல மனுஷனாய் ஏன் கன்னியின் வயிற்றுல பிறக்கணும், ஏன் கல்யாணமே ஆகாத கன்னியின் வயிற்றுல பரிசுத்தாய் உன்மேல் நிழல் இடும், அப்பொழுது நீ என்ன செய்வ, கர்ப்பவதி ஆவாய், குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இயேசு பிறக்க 700 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியாச்சு. ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதிசயமான காரியங்கள் தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் யாரால் நம்ப முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் இது செய்யறது ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே என்ன செய்யறார், நிழலிடும்போது ஒரு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரன் தான் உலகத்தின் பாவத்தை ரட்சிக்கக்கூடிய இயேசு என்பவர் என்று சொல்லி. அப்போ ஒரு பாவத்தை மன்னிக்க கூடியவராய் வரணுமா இருந்தால் அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் பிறக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் பறக்கணும். அதான் இங்க சொல்லப்படும். அப்போ தேவனால கூடும். பாருங்க, ஒரு மனுஷனை ரட்சிக்க கூடும். ரட்சிப்பதற்கு ஒரு இரட்சகரை அனுப்பினார். அந்த இரட்சகர் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பாவியை மன்னிக்க முடியும். ஒரு பாவியை மன்னிக்க முடியாது. ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரன் திருத்த முடியாது. அநேகர் அப்படி நினைக்கிறாங்க, நான் அப்படி பண்ணி வைப்பேன். ஒரு திருடன் இன்னொரு திருடனை திருத்த முடியாது. ஒரு கெட்டவை இன்னொரு நல்லவனாக ஒரு கெட்டவனை திருத்த முடியாது, நல்லவனாக மாற்ற முடியாது. இதுதான் இயற்கை. அப்படியானால் பாவத்தை மன்னிப்பதற்கு இயற்கை அப்பாற்பட்ட விதத்திலே ஒருவர் பிறக்கணும். அவர்தான் இயேசு. ஏனென்றால் இயேசு என்பதற்கு நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்றார். இன்னைக்கு இயேசுனாலே பிடிக்க மாட்டேங்குது சில ஜனங்கள். ஐயோ இயேசுவா, கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைஞ்சவங்களாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உலகத்தை படைத்த ஆண்டவருடைய பெயர் பாருங்க, இயேசுங்கிற பெயர்ல உலகத்துல வந்தார். ஏனென்றால் ரட்சிக்கிறவர். அப்போ இந்த நாட்கள், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் நம்ம என்ன பார்க்கிறோம், இயேசு பிறந்தார், சந்தோஷம்தான். ஆனா எதுக்கு பிறந்தாருங்கிறது தெரியாது. அவர் மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வந்து பிறக்கவில்லை. அவர் ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பதற்கு, விடுதலை உண்டாவதற்கு, அந்த ஏதேன் தோட்டத்துல நடந்த பாவம், கீழ்ப்படியாவின் பாவம், அதனாலே வந்த பல மற்ற விதமான எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காக அவர் மனுஷனாய் இந்த உலகத்துல வந்துதான்
வர்றதுக்காக தான் அவர் சொல்றாரு. மரியாளை பார்த்து பேசுறாரு. மரியாளுக்கோ பயம், மரியாளுக்கோ நம்பிக்கை இல்லை. அது எப்படி ஆகும் என்று கொஸ்டின் கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல அதே போலதான் மனுஷனால் பாருங்க, நம்மளால நினைச்சிருப்போம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அதெல்லாம். ஆனா மனுஷனால ஒண்ணும் முடியாது, தேவனால எல்லாம் கூட. அதனால சொல்றேன், நீ என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டு கூப்பிடு. என்னிடத்தில் வரும், நான் புறப்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில கூட பல வருஷமா பிரச்சனை மேல பிரச்சனை இருந்திருக்கலாம். இது யாராலையும் மீட்ட முடியாது, பண்ணவே முடியாது என்று சொல்லியிருந்தாலும் ஆண்டவரால கூடாத காரியம் தேவனால எல்லாம் கூடி. அவருக்கு எல்லாமே ஈஸி. ஏன்னா அவரு வார்த்தையினாலே உலகத்தை படைத்தவர், மண்ணினாலே மனுஷனை படைத்தவர். எல்லாம் அவரால் முடியும். அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால் இந்த நாட்கள்ல அருமையானவர்களே, இந்த இயேசு பிறப்பின் பண்டிகை நாட்கள்ல இயேசு உங்க வீட்டுல வருவாரானால், இந்த இயேசு உங்க குடும்பத்துல பிறப்பாரானால், இயேசு உலகத்துல பிறந்து உலக ரட்சகராய் மாறினார். அதே போல உங்க குடும்பத்துல பிறந்தால் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இந்த நாட்களில் வருவ அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த பிறந்த ஆண்டவரை நீங்கள் கூப்பிட்டா போதும். இந்த காலவெளியில இயேசுவே என் வீட்டுல வாங்க, வீட்டுல வந்து நீர் பிறக்கும்படியா என் உள்ளத்துல வந்து நீங்க பிறங்க ஆண்டவரே என்று நீ சொல்லும் போது எந்தெந்த உள்ளத்தெல்லாம் வந்தாரோ அந்த வீட்டுல அந்த உள்ளத்தெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனால் தேவனால கூடாத காரியம் இந்த மனுஷனை திருத்தவே முடியல, இந்த மனுஷனை திருத்தவே முடியல சொல்லிட்டு இருக்கீங்களா? இயேசு வந்தால் கண்டிப்பா மாற்றம் உண்டாகும். இயேசு வந்தால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படும். இந்த காலவெளியில சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் உண்மை நம்புகிறேன். ஓ எப்படி ஒரு ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய கரம் இந்த காலை வேளையில கூட கிரேசியபடியாய் செபிக்கிறேன். ரத்த கொண்டை மறைத்து கொள்ள செபிக்கிறேன். வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வசனத்தை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காலம் நிறைவேறிட்டது என்று சொல்லப்பட்ட வசனங்கள் ஒன்றும் ஆண்டவரே விழாதபடிக்கு ஆண்டவரே மக்கள் மனம் திரும்பி விசுவாசித்து பர ராஜ்யத்துக்கு ஆண்டவரே இந்த 1000 அரசாட்சிக்கு பங்குள்ளாய் மாறுபடி செபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும் நாமத்தை மையப்படும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. காலம் நிறைவேறிட்டு ஒப்பு கொடுங்க. ராஜ்யத்தை சமமாய் மாறிக்கொண்டிருங்க. விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசிரியர் குடும்பமாய் அந்த 1000 அரசாட்சியில் பங்கெடுக்க உதவி செய்வார். இன்னொரு லோக சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.